ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல அஞ்சனா தேவி யாரு அப்படின்றது தான் பார்க்க போறோம். அஞ்சனா தேவி ஹனுமனோட அம்மா. புத்திரகாமேஷ்டி யாகத்துல இருந்து வந்த அமிர்த பாயாசத்துல சுமித்ரை பருக வேண்டிய அமிர்த பாயாசத்தை கருடர் தூக்கிட்டு பறக்கிறாரு. வாயு பகவான் மூலியமா அந்த அமிர்த பாயாசம் கருடர் கையில இருந்து அஞ்சனா தேவி கைக்கு வருது. அஞ்சனா தேவி அது பருகவே ஹனுமன் பிறக்கிறாரு. எதனால கருடர் அமிர்த பாயாசத்தை தூக்கிட்டு போனாரு, எதுக்காக வாயு பகவானால அஞ்சனா தேவிக்கு இது கிடைச்சது அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ புத்திரகாமேஷ்டி யாக ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கண்டிப்பா பாருங்க. ஹனுமன் அஞ்சனா தேவிக்கு பிறந்ததுனால ஆஞ்சநேயா அப்படின்ற பேர் அவருக்கு கிடைக்குது. அஞ்சனா தேவிக்கு பிறந்ததுனால அஞ்சனை மைந்தன் அப்படின்ற ஒரு பேரும் அவருக்கு கிடைக்குது. வாயு பகவான் மூலியமா அஞ்சனா தேவிக்கு கிடைச்சதுனால வாயு புத்திரன் அப்படின்ற பேரும் அவருக்கு கிடைக்குது. கர்நாடகால இருக்கிற அஞ்சனாதிரி மலையில தான் அஞ்சனா தேவி வாழ்றாங்க. அஞ்சனா தேவிக்கும் ஹனுமனுக்கும் திருப்பதியில நிரந்தரமா ஒரு இடம் வேணும் அப்படின்றதுக்காக தான் 7 மலையில இவங்க பேர்லயே ஒரு மலை இருக்கு. அதுதான் அஞ்சனாத்ரி. நம்ம இசிஜி கார்ட்ஸ்ல அஞ்சனா தேவிக்கு ஏன் பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா, ராம பக்தர் அப்படின்னாலே நம்ம ஹனுமன் சொல்றோமே, அப்பேற்பட்ட ஹனுமனை பெற்றெடுத்தவங்க தான் இந்த அஞ்சனா தேவி. அப்போ கண்டிப்பா பாசிட்டிவ் சிம்பிள் தானே கொடுக்கணும். சக்தி வாய்ந்த சுந்தரகாண்டத்துக்கு சுந்தரகாண்டம்னு ஏன் தெரியுமா பேர் வந்தது? ஹனுமனுக்கு சுந்தரா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அவரோட பேர்ல தான் சுந்தரகாண்டமே இருக்கு. அப்பேற்பட்ட சுந்தரான்ற பேர் ஹனுமனுக்கு வச்சது அஞ்சனா தேவி தான். இந்த மாதிரி அஞ்சனா தேவியோட பெருமைகளை சொல்லிட்டே போகலாம். இன்னும் அஞ்சனா தேவியை பத்தி பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அஞ்சனா தேவி டீடைல்டு லிங்க் இருக்கு. அதுல போய் பாருங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.